என் தங்கப்பிள்ளையே, சரியாக செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பல்லவா? இன்று இந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நீ தவற விட்டு விடாதே. காலையிலிருந்து உன்னோடு பேச உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நேரம் உனக்கு இந்த வாக்கு உன் கண்களில் படுகிறது என்றால் உனக்கு பேரதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது என்றுதானே சொல்லிவிட முடியும். என் பிள்ளையே, மனமுழுக்க நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையுமே நம்பிக்கையோடு கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையுமே மனநிறைவோடு பெற வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு நம்பிக்கை அதன் மீது இருக்க வேண்டும். ஒன்றின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதை பெறுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவங்களும் இன்னமும் உன்னை வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றது. அடுத்தது என்னவென்று என் பிள்ளையை யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. ஒன்று முடியும் முன்னே அடுத்தது ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றதோ இல்லையோ, இந்த நிலையிலிருந்து உன்னை தள்ளி விட்டு விடுகின்றதல்லவா? என் பிள்ளை, அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு தெரிய வருகின்ற அனுபவமானது மீண்டும் இதே நிலை தொடரும் பொழுது நாம் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்பதிலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் உன்னை தெளிவாக வைத்திருக்கின்றதல்லவா? அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். அதனால் வாழ்க்கையில் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என்ன நடந்தாலும் அது உனக்கானது, உனக்கான தெளிவான விஷயங்களை கொடுக்க வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இன்று அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்துரைக்கின்றேன். நீ கவனமாக கேட்டுக்கொள். ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுதே என் பிள்ளை நீ பயந்து ஓடி ஒளியாதே. அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் நீ மிக தெளிவோடு இருக்க பழகு. ஏனென்றால் பிரச்சனையை கண்டு ஆரம்பத்திலேயே ஒளிந்து விட்டாயானால் காலம் முழுவதும் அதற்காக நீ ஒளிய வேண்டிய அவசியம்தான் உனக்கு ஏற்படும். என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையிலிருந்து ஓடி ஒளிய நினைக்காமல் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கித்தான் எந்நாளும் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். நீ இன்றே ஒரு விஷயத்தில் முழுமையாக இறங்கிவிட்டால், நீ இன்றே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டால், எப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கு நீ தயாராக இருந்தால், என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் உனக்கு அன்றே நடந்துவிடும். எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எளிதாக கிடைத்துவிடும். காலம் தாழ்த்த தாழ்த்த கஷ்டம் என்று எண்ணி அதை நீ பின்னுக்கு தள்ள தள்ள உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் தள்ளி தள்ளி போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லோருக்கும் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பலன் என்ன இருக்க போகின்றது? நீ என்ன சுவாரஸ்யத்தை இந்த வாழ்க்கையில் காணப்போகின்றாய்? ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சமாளித்து அதிலிருந்து வெளிவருவது தானே சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கானது ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேர்கின்ற நேரம் நீ நினைத்த வாழ்க்கையை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து விடுவது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இருந்து மட்டும் ஒரு நாளும் நீ பின்வாங்கி வந்துவிடக்கூடாது.
என் பிள்ளையை நானும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் கண்டுவிட்டேன். நீயும் மனம் உடைந்து போகின்றாய். அதன் பிறகு யாரும் உன்னை தேற்றியவுடன் மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வருகின்றாய். உன்னை தேற்றுவதற்கு இன்னொருவரினுடைய உதவி எப்பொழுதுமே தேவைப்படுகின்றது. என் பிள்ளை, நீயோ அடுத்தவர்களின் உதவி தேவையில்லை, எனக்கு நானே மிக பெரிய ஆறுதல் என்று சொல்லிக்கொண்டு நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன் கரம் உன் கண்ணீரை துடைக்கும் என்று நம்புகின்றாயோ அப்பொழுதே சுற்றி இருக்கின்ற போலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நீ யாரை நம்பியும் இல்லை என்று தெரிந்தாலே அது அவர்களுக்கு மிக பெரிய சோதனை காலம்தான். என் குழந்தையே, எப்பொழுதுமே அடுத்தவர்களின் உதவியை தேடுபவர்களுக்கு காலம் முழுவதுமே யாரோ ஒருவரினுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டே இருக்கத்தான் செய்யும். அடுத்தவர்களின் உதவியை தேடாமல் நம் வாழ்க்கையில் நமக்கென்று இருப்பது போதும், நாம் நமக்கான ஆறுதலை நாமே தேடிக்கொள்வோம் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கை கொடுத்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நீ காணும் பொழுது நாம் அடைய முடியாமல் விட்டது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நம்மை விட்டு சென்றது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு கிடைத்தது எல்லாமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை உன் எதிர்காலத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ ஒரு நாள் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக எண்ணி முழுமையாக பெறுகின்றாயோ, உன் சந்தோஷத்திற்கானதாக எண்ணி அதை முழுமையாக பெற துடிக்கின்றாயோ, அந்த நேரம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். எல்லாமே நம்மை சார்ந்தது, நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சார்ந்தது, நம் வாழ்க்கையை பொறுத்தது. நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பதை அதன் பிறகு உன்னால் சுவாரஸ்யமாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். என் பிள்ளையே, இத்தனை காலம் கடந்து வந்து விட்ட உனக்கு இனியும் கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து கடந்து விட்ட உனக்கு இனிமேல் பெரிதாக ஒன்றும் வந்துவிடப் போவதும் கிடையாது. ஏனென்றால் பெரிய பெரிய பிரச்சனைகளையே தாண்டி வந்து விட்டாய். இனிமேல் அத்தனை பெரிதாகவெல்லாம் என்ன வந்தாலுமே அதை உன்னால் நிச்சயமாக தவிடுபொடியாக மாற்றிவிட முடியும். எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளைக்கு மீண்டு வருவதற்கான அத்தனை பக்குவமும் கிடைத்து விட்டது. இனி எதற்காகவும் கலங்காதே. எல்லாம் நடக்கும் என்று நம்பு. நடக்கவில்லையே என்று சொல்வதற்கு பதிலாக நிச்சயமாக நடக்கும் என்று நீ நம்பினால் போதுமல்லவா? என் பிள்ளையே, அதைத்தான் அம்மா ஆரம்பத்தில் சொன்னேன். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்று. நான் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நம்பச் சொல்கின்றேன். நீ உன் எதிர்காலத்தை பற்றி வைத்திருக்கின்ற கனவுகள் உனக்கு நிறைவேறும் என்று நம்பச் சொல்கின்றேன். எல்லாவற்றையும் உன்னால் பெற முடியும் என்று நம்பச் சொல்கின்றேன். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று நம்பச் சொல்கின்றேன். உனக்கானதை உன்னால் மட்டுமே பெற முடியும். உனக்கான ஆறுதல் உனக்குள் மட்டுமே இருக்கின்றது என்பதனை நம்பச் சொல்கின்றேன். மற்றபடி மற்ற மனிதர்களை ஒரு நாளும் நான் நம்பச் சொல்லவில்லை. நான் எதை சொன்னேன் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நோக்கி இந்த வாழ்க்கையில் நீ பயணித்து கொண்டே இரு. உன்னுடைய உணர்வுகள், உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உனக்கானவை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்து விடும். அதற்கு பிறகு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனை என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது. எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்பதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் கரம் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் கண்ணீரையும் துடைக்க தயாராக இரு. மற்றபடி எல்லாமே உனக்கு தானாக நடந்துவிடும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.